வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம மாங்காடு டைம்ஸில் சூரிய நமஸ்காரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். சூரிய நமஸ்காரம் தினம்தோறும், அதாவது பிராத்த சந்தியாவந்தனம் முடிந்த பிறகு அதை நாம் சூரிய நமஸ்காரத்தை பிராமணன் கண்டிப்பாக அனுசரிக்க வேண்டும். அது ஒரு சில பயிற்சிகள் மூலமாகவும் நாம் செய்யலாம். சூரிய நமஸ்காரம் என்று வேதத்தில் உள்ளது. அதில் இந்த வேத மந்திரங்களை சொல்லி நாம் ஒவ்வொரு முறையும் நமஸ்கரிக்க வேண்டும். அதற்கு முழுவதுமான ஒரு பயிற்சி வேண்டும். அது சற்று கடினமானது. ஆனால் எல்லாரும் செய்யும் மிக சுலபமான ஒரு சூரிய நமஸ்கார மந்திரத்தை பற்றி இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இந்த சூரிய நமஸ்காரம் எப்பொழுது செய்ய வேண்டும் என்றால், பிராத்த சந்தியாவந்தனம் முடிந்தவுடன் சூரியன் உதிப்பதற்கு சற்று நேரம் இருக்கும் பொழுது நாம் இந்த சூரிய நமஸ்காரத்தை செய்ய தொடங்க வேண்டும். அப்பொழுது தொடங்கி சூரியன் நன்றாக உதிக்கும் வரை அந்த சூரிய நமஸ்காரத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். அதாவது ஒரு காலை 5:15 ஒரு 5:20 மணிக்கு நாம் எழுந்திருந்து ஸ்நானங்கள்லாம் முடித்துவிட்டு ஒரு 5:30 வாக்கு நாம் அந்த பிராத்த சந்தியாவந்தனத்தை தொடங்கி அதை முறையாக செய்து ஒரு 5:50 வாக்கில் அந்த பிராத்த சந்தியாவந்தனத்தை நிறைவு செய்துவிட்ட பிறகு நாம் இந்த சூரிய நமஸ்காரத்தை நாம் செய்ய வேண்டும். சூரிய நமஸ்காரத்திற்கு என்று ஒரு சில மந்திரங்கள் சந்தியாவந்தனத்திலேயே ஒவ்வொரு வேதத்திற்கும் ஒரு சில மந்திரங்கள் இருக்கிறது. அதன் பிறகுதான் நாம் சூரிய நமஸ்காரத்தை செய்ய வேண்டும். அந்த மந்திரங்களை பற்றிய தொகுப்புகளை நான் மற்றொரு வீடியோவாக போடுகிறேன். ஆனால் இன்று, அதாவது இந்த ஆகஸ்ட் மாதமான இந்த ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமியாகும். பானு சப்தமி அன்று தவறாமல் நாம் இந்த சூரிய நமஸ்காரத்தை அனுஷ்டிக்க வேண்டும். நான் அதிகாலையிலேயே அதை செய்துவிட்டேன். இருந்தாலும் இந்த வீடியோவுக்காக இப்பொழுது, அதாவது காலை பொழுது ஒரு 7:30 மணி வாக்கில் உங்களுக்கு அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்து காட்டப் போகிறேன். இந்த சூரிய நமஸ்காரத்தை சந்தியாவந்தனம் முடிந்து தினசரி அனுசரிக்க வேண்டும். இதனால் நாம் சந்தியாவந்தனம் செய்வதால் நான் தியானம், அதாவது மெடிடேஷன் செய்த பலனை முழுவதுமாக அடைகிறோம். சந்தியாவந்தனத்தில் குறைந்தது 108 காயத்ரியாவது செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு மெடிடேஷன், ஒரு தியானம் செய்த ஒரு முழுமையான பலன் கிடைக்கும். 16 செய்வது, 32 காயத்ரி ஜபம் செய்வது என்று ஒரு சில குறிப்புகள் ஆங்காங்கே இருக்கிறது. ஆனால் 108 காயத்ரி ஜபம் செய்தால்தான் அது நம் மனதிற்கும் நிறைவாக இருக்கும். ஒரு மெடிடேஷன் செய்த அந்த பலனையும் அது நமக்கு கொடுக்கும். சரி, இப்பொழுது சூரிய நமஸ்காரத்தின் செய்முறை விளக்கம், பயிற்சியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்வது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக தொடர்ந்து அந்த சூரிய நமஸ்கார மந்திர ஸ்லைடுகளை பாருங்கள். தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள். முதலில் இப்படி கைகளை கூப்பிக்கொள்ள வேண்டும். ஓம் மித்ராய நமஹ, ஓம் ரவயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் ககாய நமஹ, ஓம் சூர்யே நமஹ, ஹிரண்யகர்பாய நமஹ, பருதயே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ, ஓம் சவித்ரே நமஹ, அர்காய நமஹ, ஓம் பாஸ்கராய நமஹ, ஓம் மித்ராய நமஹ, ஓம் ரவயே நமஹ, ஓம் சூர்யாய நமஹ, ஓம் பானவே நமஹ, ஓம் ககாய நமஹ, விருத்ரே நமஹ, ஹிரண்யகர்பாய நமஹ, பர்தயே நமஹ, ஓம் ஆதித்யாய நமஹ,
அர்த்தாய நம, அர்காய நம, ஓம் பாஸ்கராய நம. தொடர்ந்து நாம் இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதை வேறு ஆங்கிள், அதாவது என்னுடைய கேமராவில் வேறு ஆங்கிளில் உங்களுக்கு நான் செய்து காண்பிக்க போகிறேன். எந்த காலை முதலில் பின்னால் தள்ளுவது, எந்த காலை, அதாவது முதலில் நாம் சூரிய நமஸ்காரம் செய்யும்போது கைகளை கூப்புவோம். மித்ராய நம, ஓம் ரவயே நமக, ஓம் சூர்யாயை நமக என்று சொல்லி, சூர்யாயம் வானவே நமக என்று சொல்லி இடது காலை இப்படி பின்னுக்கு தள்ளுவோம். அப்பொழுது வலது கால் இப்படி இருக்கும் பாருங்க. என் கால் இப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது. இது ஒரு பொசிஷன். இந்த பொசிஷனுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன், வலது காலை பின்னோக்கி சொல்கிறேன். பிறகு இப்படி செய்கிறேன், இப்படி மேளத்தை பார்க்கிறேன். பிறகு இப்படி நமஸ்கரிக்கிறேன். பின்பு இப்படி எழுந்துக்கிறேன். முதலில் இடது காலை பின்னுக்கு தள்ளினேன் இல்லையா, அதே இடது காலை இப்பொழுது முன்னுக்கு இப்படி கொண்டு வருகிறேன். இப்பொழுது பாருங்க, முன்னுக்கு இப்படி கொண்டு வருகிறேன். பிறகு வலது காலையும் இப்படி கொண்டு வருகிறேன். பிறகு மேலே கைகளை தூக்கி அந்த சூரிய நமஸ்காரத்தை நிறைவு செய்கிறேன். முதலில் நான் இடது காலை பின்னுக்கு தள்ளினேன் இல்லையா, இப்பொழுது மறுமுறை இப்பொழுது வலது காலை பின்னுக்கு தள்ள வேண்டும். இதை பாருங்கள். மித்ராய நம, ஓம் ரவயே நமகம், ஓம் சூர்யாய நமகம், ஓம் பானவே நமக்கு. பாருங்கள், வலது காலை பின்னுக்கு தள்ளிவிட்டேன். பிறகு இடது காலை பின்னால் தள்ள வேண்டும். பிறகு இப்படி நமஸ்கரிக்க வேண்டும். பிறகு இப்படி எழுந்திருக்க வேண்டும். பிறகு இப்படி திரும்ப குதிகால்களை பார்க்க வேண்டும். பிறகு இப்பொழுது வலது காலை பின்னுக்கு தள்ளினேன் இல்லையா, வலது காலை மறுபடியும் முன்னுக்கு இப்படி கொண்டு வர வேண்டும். பிறகு இடது காலை இப்படி கொண்டு வந்து பிறகு இப்படி வானை உயர்த்தி நமஸ்கரித்து ஒரு செட் இந்த ஒரு முழுமையான சூரிய நமஸ்காரத்தை நான் நிறைவு செய்துவிட்டேன். இதை போன்று தொடர்ந்து ஒரு 16 முறையாவது நாம் செய்ய வேண்டும். இது தொடர்ந்து பயிற்சி செய்து வந்தால் உடலுக்கு மிகுந்த நல்லது. உடலுக்கு என்னென்ன நன்மைகள் என்பதை பற்றி தொடர்ந்து நாம் பார்க்க போகிறோம். தொடர்ந்து நாம் இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதால் என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை பார்ப்போம். முதலில் நாம் ஒரு பழமொழி நன்றாக தெரியும், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரமா என்று. இப்படி இந்த சூரிய நமஸ்காரத்தை நாம் இளமை பிராயத்திலிருந்தே தொடர்ந்து செய்து வந்தால் நாம் கண்ணாடி அணிய தேவையில்லை. நான் கண்ணாடி அணிந்திருக்கிறேன். அதுகூட ஏனென்றால் இளமை பிராயத்தில் நான் அந்த சூரிய நமஸ்காரத்தை செய்ய தவறிவிட்டேன். ஏனென்றால் அது எனக்கு தெரியாது. அதற்கு பிறகு பிற்காலத்தில் அந்த சூரிய நமஸ்காரத்தை சந்தியாவந்தனத்துக்கு பிறகாக அதை நான் பழக்கப்படுத்தி கொண்டு தொடர்ந்து என்னால் முடிந்த அளவு செய்து வருகிறேன். இது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது, மற்றும் உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் நீங்குவதற்கும், இதய நோய் போன்றவை வராமல் இருப்பதற்கும், இரத்தத்தின் சர்க்கரை அளவு குறைவதற்கும் இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி ஒரு விதத்தில் பெரிதும் உதவுகிறது. இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி ஒரு 6 முறை செய்தால் ஒரு அரை மணி நேர நடைப்பயிற்சி செய்த எனர்ஜி, அதாவது சக்திக்கு இது ஈடானதாகும். அரை மணி நேரம் நடைப்பயிற்சி இந்த ஒரு 10 நிமிடம் செய்யும் ஒரு 7 முறையிலான, அதாவது 7 முறை இந்த சூரிய நமஸ்காரம் செய்தால் அது நமக்கு கிடைக்கும். கண்களுக்கும் சாலேஸ்வரம் போன்ற பிரச்சனைகள் இந்த சூரிய நமஸ்காரத்தை தொடர்ந்து செய்து வந்தால் நமக்கு அது ஏற்படாது. இது நான் இப்பொழுது இந்த வீடியோவிற்காக ஒரு 7:30-8 மணி வாக்கில் நான் இந்த வீடியோவை நான் காண்பிக்கிறேன். ஆனால் இது காலை பிராத்த சந்தியாவந்தனம் முடிந்து ஒரு 5:15 மணிக்கு தொடங்கி பிராத்த சந்தியாவந்தனத்தை தொடங்கி ஒரு 5:45 வாக்கில் அந்த 108 காயத்ரியுடன் அந்த பிராத்த சந்தியாவந்தனத்தை நிறைவு செய்து இந்த சூரிய நமஸ்காரத்தை நான் ஒரு செட் செய்து காண்பித்தேன் இல்லையா. முதலில் இடது காலை பின்னுக்கு தள்ள வேண்டும், பிறகு வலது காலை பின்னுக்கு தள்ள வேண்டும். அது ஒரு செட், அதாவது 2 முறை செய்வது ஒரு சைக்கிள் என்று வைத்துக் கொள்ளலாம். அதுபோல் குறைந்தது நாம் 16 முறை செய்ய வேண்டும். முடிந்தால் 7 முறை 9 முறை நாம் செய்யலாம். எனவே இந்த உயரிய
சூரிய நமஸ்காரத்தை இன்றைய பானு சப்தமியில் இருந்தாவது நீங்கள் தொடங்கி இதை வீடியோவை பார்க்கும் அனைவரும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதை இந்த மாங்காடு டைம்ஸ் சேனல் வாயிலாக நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு இது போன்ற ஆன்மீக விஷயங்கள் தொடர்ந்து வரும். தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நமஸ்காரம்.